மரக்கறியாக வந்துடுறாங்க. ஆனால் சுரைக்காய் வந்திருக்குது பிஞ்சு, அதை புழுங்கிறாது. இது கொஞ்சம் ஒரு கிழமைக்கு பார்த்த புழுங்கலாம். ஒரு காய் தான் இருக்குது, மற்றெல்லாம் சின்ன பிஞ்சுகள். அதெல்லாம் இனி குளிருக்கு அழுகிப்போம். அதுக்கு ஒரு சுரைக்காய் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, கொஞ்சம் பெருக்கவும். இது வந்து நீட்டு சுரைக்காய், இதுவும் பெருக்கணும். ஆனால் இனி வெயிலுக்கு அவ்வளோத்துக்கு பெருசாக வராது. இந்த மக்களோட பெருசாக வந்துடுது. இன்னும் ஒரு கிழமை செல்லும், அதையும் ஒருக்கா பிடிங்கினா சரி. இன்றைக்கு இதுகள் பிடுங்கிறாத அங்கே பூக்கோ இருக்குது, அதை பிடுங்கி கொண்டு போக போகிறேன். சிலோன் பச்சை பூசணிக்காய் முட்டை பிடுங்கணும். ஆனால் முட்டையில் இதுக்கு அந்த சட்டி பிடுங்கலாம். அங்கேயும் பிஞ்சு இருக்குது, இதுவும் ரெண்டு பிஞ்சு இருக்குது. ஆனால் பெருக்கையில் பூசணி அது இருக்குது. பூசணிக்காயும் முட்டி வந்துடுது. பாரண பூசைக்கு கோயிலுக்கு கொடுக்கவாங்க. ஒரு ஒரு கத்தரிக்காய் காய்ச்சிருக்குது. ஞானம் என்ன அந்த கத்தரிக்காண்டு அது கொஞ்சம் பிந்தி போச்சு, வேதரம் அப்படியா போச்சு. பூவாபுரம் பூவாவையும் பூங்க போகிறேன் முட்டிட்டு தோண்டு. பூக்கோவா ஒரே ஒரு பூக்காவா வந்திருக்குது. அப்படியே மரத்தோடு அரைப்போம். மற்ற கண்டு நட்டதுக்கு ஒன்று தான் வந்து கண்டு நட்டதில் ஒரே ஒரு பூக்காதான் வந்திருக்கு. முழுங்கோல் இந்த பேர், நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பெருசாக. இன்றைக்கு கொண்டு வளர்க்க வேண்டியான் நல்ல வீடியோ. அதோட கோவாவும் 2-3 தான் இருக்குது, அதையும் முடிங்கி கொண்டு வைப்போம். அது கொஞ்சம் முட்டி கொஞ்சம் வெட்டிக்கிட்டு முட்டி கொண்டு வெட்டி இன்றைக்கு கொத்தரடி சனிக்கிழமை கொத்தரடி போடலாம். வெட்டி போட்டு தோளோட இதேமாரி. ரெண்டாவது விட்டால் எல்லாம் மழைக்கு நத்தியல் எல்லாம் வந்திருக்கு. கணக்கான சின்ன சோளத்தில் முழுங்க போகிறோம். வண்டிகளை இங்கே பச்சை மிளகாய் போகிறோம். அடிக்கி போடுறதுக்கு குடை மிளகாய் 2-3 பிஞ்சு மிளகாய் நல்லா முத்திட்டு 5 காணும் கொத்தடி கூட போடக்கூடாது. மரக்கறி வேண்டையில் தோட்டத்தில் விளையிற மரக்கறியில் வச்சு தான் சமைக்கிறது. இன்றைக்கு இதை கொண்டு கொத்தரடி போட போகிறோம். கோவா முடிஞ்சாச்சு. மா மூட்டை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கோவா முழுங்கோல் வர கோவா வர மிளகாய் கோவா போட்டு வெங்காயம் எல்லாம் அற்றச்சியும் போண்டி வச்சுருக்கு. நல்ல ஒரு பிரட்டல் கொத்து போடணும். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது இன்னும் ஒரு காப்பிடுங்கலாம். இன்றைக்கு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோவா இல்லை
தூள் தூளாக வெடி போட்டு கொத்தரட்டி இது முழுங்கோல் பப்ரிக்காய் இருக்குது மல்லி வெங்காயம் பிடிங்கினது இருக்குது முந்தி அதெல்லாம் போட்டு வைக்கும் வெங்காய தோட்டத்துக்கு சாமான் தான் இந்த மாதத்தோட எல்லா தோட்டங்களும் பிடுங்கி எறிய வேண்டியா அக்டோபரோட சரி அக்டோபர் கடைசி மட்டும் இருக்கும் செய்கிறதுக்கு புதுசாக ஒரு தோட்டம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் 10 இலை கிடக்குது எல்லாம் கொத்தி எல்லாம் எடுத்தால் நல்ல சூரியன் வெயில் பிடிக்கும் ஒரு நாள் செய்தால் தான் அவன் வயது போனால் இயலாது இருக்கு பிறவாண்ட போல பசங்க பூசங்க பசங்க இந்த வரும் உட்கோழி நிறந்துட்டு அது எல்லாம் தெரியுது சூழன் இருக்குது சூழன் நட்டுருக்குறா அவ எல்லாம் முட்டுட்டு போட்டான் நீ நாங்கள் துப்புராக செய்து போட்டு தான் எல்லாம் செய்ய பிஎஸ் நிறம் எல்லாம் காய்ச்சி அவன் ஆஞ்சு போட்டான் 6 வருஷம் நாங்கள் எல்லாம் வெட்டி போட்டு விட்டால் நல்ல காயாக்கும் ஒரு காலத்திலே 100-200 காயாக்கும் பெரிய மரம் தான் நாங்கள் வீட்டை வச்சுக்கோம் சின்ன மரம் நல்ல காயாச்சாது இந்த வருஷம் இந்த பழம் இந்த பூதான் இருக்கு முட்டி நெத்திருக்கு போல என்ன கோழி முட்டை மாதிரி நெத்திருக்கு இந்த பழங்கள் காய்ச்சி முத்தி தண்டை வாழை வளர்த்துருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க எல்லாம்